இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் 3வது யூனிட்டோட கடைசி பேராகிராஃப் நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஆர் தி மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சுரல் பாலிசி? இந்தியாவினுடைய விவசாய கொள்கையின் முக்கியமான நோக்கங்கள் என்ன? அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொன்ன நோக்கங்கள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சுரல் பாலிசி, இந்திய விவசாய கொள்கையின் நோக்கங்கள். ரைசிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ். ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்புட் அப்படின்னு சொன்னால் நம்ம விவசாயத்திற்காக உள்ளீடு செய்கின்றது, உற்பத்திக்கான உள்ளீடுகளை நாம் அதிகரிக்க வேண்டும், அது ஒரு நோக்கம். ஸோ முக்கியமான நோக்கங்களில் ஒன்று உள்ளீடுகளின் உற்பத்தியை நாம் அதிகரிக்க வேண்டும். இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம். One of the most important objectives of India's agricultural policy is, ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் அக்ரிகல்ச்சுரல் பாலிசி, இந்திய விவசாய கொள்கையில் உள்ள மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கின்றது. One of the most important objectives of India's agriculture policy is to improve the productivity of inputs. Improve, அதான் ரைசிங்னு கொடுத்தாங்க இல்லையா? இம்ப்ரூவ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறதோ, இம்ப்ரூவ் அப்படின்னு சொன்னால் மேம்படுத்துதல். எதை மேம்படுத்தணும்? the productivity of inputs, உற்பத்தி திறன். ஸோ உற்பத்தி திறனை மேம்படுத்த வேண்டும், உள்ளீடுகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல். ஸோ இன்புட்ஸ்னால் உள்ளீடுகள், உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், அதுதான் ஒரு முக்கியமான கொள்கை. ஸோ இன்புட்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை போலா, HYV சீட்ஸ், ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ். HYV அப்படின்னு சொன்னால் ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், அதிக மகசூல் தரக்கூடிய வகையை சார்ந்த விதைகள், ஃபெர்டிலைசர்ஸ், உரங்கள், பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லிகள், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், நீர்ப்பாசன திட்டங்கள், எக்ஸெட்ரா. அவ்வளோதான். இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் தப்பாக திரும்பி வந்திருக்கு. புரியுதா? ஈஸியாக படிச்சிடலாம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியாஸ் அக்ரிகல்ச்சுரல் பாலிசி இஸ் டு இம்ப்ரூவ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்புட்ஸ் லைக் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட், இரிகேஷன் ப்ராஜெக்ட், எக்ஸெட்ரா. 4 படிச்சுக்கோம். ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், அவ்வளோதான். ரைசிங் வேல்யூ ஆடட் பர் ஹெக்டர். ஒரு ஹெக்டர் நிலத்தில் நம்முடைய மதிப்பு கூட்டப்பட்டவையை அதிகரித்தல், மதிப்பு கூட்டப்பட வேண்டும், அது அதிகரிக்க வேண்டியது. அது என்னன்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சுரல் பாலிசி இஸ் டு இன்க்ரீஸ் பர் ஹெக்டர் வேல்யூ ஆடட். ஸோ பர் ஹெக்டருக்கு மதிப்பு கூட்டுதலை அதிகரிப்பது விவசாய கொள்கையில் இருக்கிறது. எப்படி? பை ரைசிங் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ விவசாய உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமாக ஒரு ஹெக்டரின் மதிப்பை நாம் மதிப்பு கூட்டுதலை அதிகரிக்க முடியும். இன் ஜென்ரல், பொதுவாக. அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஹோல்டிங் இன் பர்டிகுலர். குறிப்பாக யாருக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறிய மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கு நாம் இந்த உற்பத்தியை அதிகரிக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ரொடெக்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் ஃபார்மர்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சுரல் பாலிசி இஸ் ப்ரப்போஸ்டு. ஸோ இந்த விவசாய கொள்கையானது, அக்ரிகல்ச்சுரல் பாலிசி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஸ் ப்ரப்போஸ்டு. அதனுடைய ஒரு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர், ஏழை மக்களுடைய ஆர்வம். ஸோ இன்ட்ரெஸ்ட்னால் அவங்களுடைய ஒரு ஏழை மக்களுடைய நலனை பாதுகாத்தல். இன்ட்ரெஸ்ட் நலன் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல. அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ், விளிம்பு நிலை விவசாயிகள் மற்றும் ஏழை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் அக்ரிகல்ச்சுரல் பாலிசியினுடைய நோக்கம். ஸோ அக்ரிகல்ச்சர் பாலிசி இஸ் ப்ரப்போஸ்டு எதுக்கு? டு ப்ரொடெக்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் புவர் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ். 2 ஃபார்மர்ஸ், புவர்னா ஏழை, மார்ஜினல் அப்படின்னா விளிம்பு நிலை விவசாயிகள். எப்படி? அதுக்கு தான் பை போட்டிருக்காங்க. பை அபாலிஷிங் இன்டர்மீடியேட்டரிஸ். ஸோ இடைத்தரகர்களை ஒழிப்பதன் மூலமாக, அபாலிஷிங்னா ஒழிப்பது.
ஸோ பை அபாலிஷிங் த இன்டர்மீடியேட்டரிஸ், அதை எப்படி ஒழிக்க முடியும்? த்ரூ லேண்ட் ரிஃபார்ம்ஸ், எக்ஸ்பேண்டிங் கிரெடிட் சப்போர்ட். ஸோ நில சீர்திருத்தங்கள் மூலமாகவும் இந்த கிரெடிட் சப்போர்ட், கடன் வழங்குவதை கொஞ்சம் அதிகரிப்பதன் மூலம் அல்லது விரிவுபடுத்தல், கடன் வழங்கி விவசாயிகளை ஆதரிப்பதை நாம் விரிவுபடுத்த வேண்டும், நில சீர்திருத்தம் செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாம் இடைத்தரகர்களை ஒழிக்க முடியும். இவ்வாறு நாம் ஏழை மற்றும் ஒரு விளிம்பு நிலை விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்க வேண்டும். அதுதான் ப்ரப்போசல் ஆஃப் தி அக்ரிகல்ச்சுரல் பாலிசி. அப்போ அக்ரிகல்ச்சுரல் பாலிசி இஸ் ப்ரப்போஸ்ட் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி புவர் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் by abolishing intermediaries through land reforms, expanding credit support, modernizing agricultural sector. ஸோ விவசாயத்துறையை நவீனமயப்படுத்துதல், பாலிசி சப்போர்ட். ஸோ இந்த பாலிசி ஆதரவு தெரிவிக்கிறது. இன்க்ளூட்ஸ் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த மாடர்ன் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சுரல் ஆப்பரேஷன். ஸோ விவசாய செயல்பாடுகளில் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதும் உட்படுத்தப்பட்டுள்ளது இந்த கொள்கை ஆதரவில். இந்த கொள்கை ஆதரிக்கிறது, எதை ஆதரிக்கிறது? த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சுரல் ஆப்பரேஷன். விவசாய செயல்பாடுகளில் நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவது உட்பட இந்த கொள்கை ஆதரிக்கின்றது. பாலிசி சப்போர்ட் includes the introduction of modern technology in agricultural operation, includes na utpada, and application of improved agricultural inputs. application na enna பயன்படுத்துதல், improved agricultural inputs. ஸோ விவசாய உள்ளீடுகள் எப்படிப்பட்ட உள்ளீடுகள் என்றால், நன்றாக உயர்த்தப்பட்ட, நன்கு மேம்படுத்தப்பட்ட விவசாய உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அதெல்லாம் என்னன்னு நம்ம முதலியே படித்தோம் இல்லையா? ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டீக்ரேடேஷன். ஸோ வாட் இஸ் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன். சுற்றுச்சூழலில் ஏற்படுகின்ற ஒரு டீக்ரேடேஷன் அப்படின்னு சொன்னாக்கா தமிழில் சீரழிவு, சுற்றுச்சூழல் சீரழிவு அப்படின்னு சொல்லலாம். கிரடேஷன்னா உயர்த்துதல், இது சீரழிதல். சுற்றுச்சூழல் சீரழிவு. அக்ரிகல்ச்சுரல் பாலிசி ஆஃப் இந்தியா ஹேஸ் செட் அனதர் அப்ஜெக்டிவ். ஸோ இன்னொரு நோக்கத்தினையும் அக்ரிகல்ச்சுரல் பாலிசி ஆஃப் இந்தியாவில் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, டு செக் என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன். ஸோ இந்த சுற்றுச்சூழல் சீரழிவினை அது என்ன செய்யணும்னா சரி செய்வதற்கு. ஸோ செக் பண்ணுறது அப்படின்னா என்ன? அதை சரி செய்யுதல், அதாவது அதை சோதித்து அதை சரி பண்ணுறது தான். ஆஃப் நேச்சுரல் பேஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ இந்தியாவின் விவசாய கொள்கை, இந்திய விவசாய நேச்சுரல் பேஸ்னால் விவசாயத்தின் அடித்தளம். ஸோ விவசாயத்தினுடைய அடித்தளம் சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த நேச்சுரல் பேஸ்னால் அடித்தளம், இந்திய விவசாயத்தின் இயற்கையான அடித்தளமான அந்த சுற்றுச்சூழல் சீரழிவினை நாம் என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும். அதுவும் ஒரு முக்கிய நோக்கமாக இந்த விவசாய கொள்கை கொண்டுள்ளது. அக்ரிகல்ச்சுரல் பாலிசி ஆஃப் இந்தியா ஹேஸ் செட் another objective to check the environmental degradation of natural base of Indian agriculture, removing bureaucratic obstacles. ஸோ அதிகாரத்துவம், பியூரோக்ராட் அப்படின்னு சொன்னால் அதிகாரம் செய்பவர்களுடைய அப்டக்கல்னா தடை. ஸோ ரிமூவ்னா நீக்குதல். ஸோ அதிகாரம் செய்பவர்களுடைய தடைகளை நீக்குதல். The policy has set another objective. ஸோ மறுபடியும் அதே மாதிரியான ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க சென்டென்ஸில். The policy has set another objective to remove the bureaucratic obstacles. ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்துவத்தில் இருக்கின்ற தடைகளை நீக்குகிறது இது நோக்கமாகும். On the farmers cooperative societies. ஸோ கோஆப்ரேட்டிவ்னு என்ன? கூட்டுறவு நிறுவனங்கள். ஸோ விவசாய கூட்டுறவு சங்கங்கள்
அண்டு செல்ஃப் ஹெல்ப் இன்ஸ்டிடியூஷன், சுய உதவி நிறுவனங்கள், இவைகள் இரண்டும் அதிகாரத்துவத்துக்கான தடைகளை நீக்க உதவுகின்றன. ஸோ தட் தே கேன் ஒர்க் இண்டிபெண்ட்லி. எனவே அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும். என்னென்னா விவசாய கூட்டுறவு சங்கங்கள், அதுக்கு என்ன நம்ம சொல்கிறதுனா ஃபார்மர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்டு செல்ஃப் ஹெல்ப் இன்ஸ்டிடியூஷன், சுய உதவி நிறுவனங்கள். இதன் மீது அதிகார வர்க்கம் அதிகாரங்களுடைய தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை நீக்க வேண்டும். நீக்குவது என்பது இந்த கொள்கையின் ஒரு முக்கிய நோக்கமாகும். புரியுதா? விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள் மீது அதிகாரங்களை நாம் நீக்க வேண்டும். அதிகார தடைகளை நீக்க வேண்டும். அவர்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். இது அதனுடைய நோக்கம். The policy has set another objective to remove the bureaucratic obstacles on the farmers cooperative society and self-help institution so that they can work independently. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ ஃபார்மர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அது ஒரு அமைப்பு, இன்னொரு அமைப்பு செல்ஃப் ஹெல்ப் இன்ஸ்டிடியூஷன் இன்னொரு அமைப்பு, 2 அமைப்பு. அதை பார்த்துக்கோங்க. இட் இஸ் ஈஸி டு ரீட். நானும் நினைக்கிறேன் இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ படித்து பாருங்கள், நல்லா ஒரு ஹை ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.